வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 25ஆம் தேதி புதன்கிழமை. புதன் பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க யாரு? உங்க நட்சத்திரம் ஆயில்யா அல்லது கேட்டை அல்லது ரேவதியா? பிறந்த தேதி 5 அல்லது 14 அல்லது 23. பிறந்த கிழமை புதன்கிழமையா? மிதுனம் அல்லது கன்னி உங்க ராசியா? கோயில்ல போய் நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை ஓம் சௌமியனே போற்றி இதை சொல்லுங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்துல பலனை பார்ப்பீங்க. ஏழைகளுக்கு படிப்புக்கு பொருளுதவி செஞ்சா இன்னும் விசேஷம். மாணவமணிகளுடைய பெற்றோர்களை நீங்களும் இதை செஞ்சு பாருங்க. நல்ல மாற்றம் இருக்கும் உங்க குழந்தைகளோட படிப்புல. சூரியனுக்கும் புதனுக்கும் இன்னைக்கு நெய் தீபம் ஏத்துறது அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற தீபத்துல நெய் சேர்த்துறது ரொம்ப விசேஷம். ஏழைகளுக்கு படிப்புக்கு பொருளுதவி செஞ்சா ரொம்ப விசேஷம். நல்லது நடக்கும் உங்களுக்கு. இன்னைக்கு பிரதோஷம். சாயந்தரம் 4:30 6 மணிக்குள்ள சிவன் கோயில்ல இருங்க. சிவனை பத்தி யோசிங்க, எழுதுங்க, பாடுங்க, பேசுங்க, கேளுங்க. மற்றது எதையும் பண்ணாதீங்க. நல்லது நடக்கும். எப்படி இருக்க போகிறது புதன்கிழமை இப்ப பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, கலக்கல். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பிரமாதம். பிடிவாதம், விடாமுயற்சி, தைரியம், சுறுசுறுப்பு எல்லாம் இருக்கு. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். அனுகூலமான எண் 7, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் சொக்கநாதரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். கொடுக்கல் வாங்கல் கூடாது. வண்டி ஓட்டுறது கவனம், ஜாக்கிரதை. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் கிடையாது. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை ஜெயிக்குது. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 5. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, தேவையற்ற அலைச்சல் இருக்கும். எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்காது. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்துங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போ சிவபெருமான நினைச்சுக்கோங்க. ஓம் சௌமியனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்று. இதனால எந்த வேலையை இப்பவே செய்யலாம், எந்த வேலையை தள்ளி போடலாங்கிற தெளிவு வரும். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. சிம்ம ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் நல்ல நாள். பிரமாதம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. கன்னிராசிக்கார நேயர்களே, ரொம்ப நல்ல நாள். பணவரவு நல்லா இருக்கு. காரியம் சிறப்பா நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சிறப்பான நாள். பிரமாதம். அனுகூலமான எண் 3, 7. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, கலக்கறீங்க. நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பிரமாதமா இருக்கும். சந்தோஷம் அதிகமாகும். என்ன தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சிறப்படைவீர்கள். நல்ல நாள். அனுகூலமான எண் 4, 2. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, பச்சை. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் நிதானமா இருங்க. தேவையற்ற வம்பு வரும். கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைக்கணும். ஓம் ஓம் சொக்கநாதரே போற்றி, ஓம் பைரவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யறது நல்லது. அனுகூலமான எண் உங்களுக்கு 2. அனுகூலமான திசை மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை. தனுசு ராசிக்கார நேயர்களை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. முன்கோபத்தினால தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்தணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமான நினைச்சுக்கணும். என்ன மந்திரம் சொல்றது? ஓம் தாரா தேவியே போற்றி, ஓம் நந்தீசனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு.
மகர ராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையாக இருங்க, தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போது அன்னை மகாலட்சுமியை நினைக்கணும். ஓம் ஞான தேவியே போற்றி, ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 9. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிகார் நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழில் இருந்தாலும் பிடிவாதமும் விடாமுயற்சியும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் உங்களுக்கு 6, 4. அனுகூலமான திசை தெற்கு மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிகார் நேயர்களே, தேவையற்ற கோபம், வீண் பிடிவாதம், இதனால தோத்து போயிடுவீங்க. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுனா அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்துனா தப்பிச்சுக்கலாம். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லணும் அல்லது எழுதணும். அப்போ வெங்கடாஜலபதி நினைக்கணும். ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இது பொதுவான பலன். கவனம். அனுகூலமான எண் உங்களுக்கு 5, 7. அனுகூலமான திசை தெற்கு கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை, நாளைக்கு நல்ல நேரம் உண்டு. வியாழக்கிழமை காலை 9லிருந்து 10:30. வெள்ளிக்கிழமை நல்ல நேரம் உண்டு, காலை 7:30லிருந்து 9. சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் நல்ல நேரம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு பிரதோஷம். சாயந்தரம் 4:30லிருந்து 6 மணி வரைக்கும் சிவன் கோயிலில் இருங்க. சிவனை பற்றி யோசிங்க, பாடுங்க, பேசுங்க, கேளுங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. மிதுனம் கன்னிராசிக்கார நேயர்கள், வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே மரகத மோதிரம் போடுறது நல்லது. அப்படி போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.